Come on church, சேர்ந்து கைகளை தட்டி பிரகடனப்படுத்த போகிறோம். சபையை கட்டுவேன் என்று சொன்னவர் எங்கள் சபையை கட்டுவா. Come on, கைகளை தட்டி. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைகளில் நிலை நாட்டினி, புது மனிதனாய் என்னை மாற்றினி, வாழ்க்கையை செழிப்பாக்கினி, கிருபையால் உயர்த்தினி, என்னை கிருபையால் உயர்த்தினி. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. பிரியமான தேவ பிள்ளையே, நான் தனியா இருக்கிறேன் என்ற உணர்வு உன்னை வாட்டுகிறதா? கவலைப்படாதே, சபை என்கிற வீடு இருக்கிறது, ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார், செபிக்கிற தாய்மார்கள் இருக்கிறார்கள், சகோதர சகோதரிகள் உண்டு. இட்ஸ் a family. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைத்தனல் வீடு இதுவே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைத்தனல் உறவிதுவே. ஆவியின் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே, வேற்றுமைகள் இங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபையே, உன்னை அழிக்க எத்தனை பார்வோன்கள் யேசபேல்கள் தேசத்தில் எழுப்பினாலும் சபைதான் ஜெயிக்கும். பார்வோனின் வல்லமைகள் முறியச் செய்தீர், யேசபேலின் தந்திரங்கள் அழியச் செய்தீர். பார்வோனின் வல்லமைகள் முறியச் செய்தீர், யேசபேலின் தந்திரங்கள் அழியச் செய்தீர். எழுப்புதல் தரும் அக்கினி எங்கள் ஜெபத்திலே பற்றி எரியுதே, தடைகளை அது தகர்க்குதே. சபைதான் வெல்லுமே, என்றும் சபைதான் வெல்லுமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா
கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, மறுபடியும் நாம் யாவரும் குடும்பத்தின் வேத தியானத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். குடும்பமாக தேவனுடைய வார்த்தையை தியானிக்கின்ற ஒரு நாளாக இது இருக்கிறது. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். 3 வாரங்களுக்கு முன்பாக நாம் அநேகமாக வியாழக்கிழமை குடும்பத்தின் ரட்சிப்பை குறித்து நாம் பார்த்தோம். அதற்கு பிற்பாடு 2 வாரங்கள் முதல் பக்கம் 2வது பக்கமாக நோவாவுடைய வாழ்க்கையை வைத்து ஆண்டவர் எப்படியாக நோவாவுடைய குடும்பத்தை காப்பாற்றினார், எப்படி நோவா ஆண்டவருக்கு விருப்பமான காரியத்தை செய்தார், அது மூலியமாக நோவாவும் குடும்பமும் கட்டப்பட்டது, நோவா எப்படியாக கீழ்ப்படிந்தார், எப்படியாக குடும்பமும் ஆண்டவருடைய தரிசனத்திற்கு கீழ்ப்படிந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கு விசேஷமாக ஆண்டவர் ஒரு குடும்பம் பலமாக கட்டப்பட வேண்டும், ஒரு குடும்பம் பலனாக கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக கட்டப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். அந்த குடும்பம் கடைசி வரையிலும் உடையாதபடிக்கு பலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து நமக்கு கோர்னர்ஸ்டோன், அதாவது மூளைக்கல்லாக நமக்கு அவர் இருக்க வேண்டும். அவர் நம்ம வாழ்க்கையிலே கிறிஸ்து இருக்கும் போது தான், கிறிஸ்து நம்ம வாழ்க்கையிலே பிரகாசிக்கும் போது தான், குடும்பத்துக்குள்ளாக கிறிஸ்துவோடைய ஆளுகை இருக்கும் போது தான் அந்த குடும்பம் நிலையாய் நிற்க முடியும். கிறிஸ்து இல்லாத குடும்பம் கூரை இல்லாத ஒரு வீடை போல அநேக பிரச்சனைகளும் அநேக சஞ்சலங்களும் அநேக கவலைகளும் வருகிற ஒரு குடும்பமாய் அது மாறிவிடும். அதனால் இன்றைக்கு ஒரு குடும்பம் பலனாய் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் 5 காரியங்களை வைத்து அழகாக உங்கள் மத்தியில் பேசி முடிக்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் பொறுமையாய் அமர்ந்திருந்து குடும்பமாய் கேட்பீர்கள் என்று சொன்னால் நலமாய் இருக்கும். இதை உங்களுக்காக நான் ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன், ஜெபித்து ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். இதை நீங்கள் கேளுங்கள், நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதற்கு முன்பாக வாருங்கள் பிரியமானவர்களே, நம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம் தேவாதி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் பலனாக கட்டப்பட வேண்டும். எங்கள் குடும்பத்திலே வருகிற பிரச்சனைகள் சோதனைகளெல்லாம் மேற்கொள்வதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் குடும்பம் அதிகமாய் உம்மில் கட்டப்பட வேண்டும். நீர் எங்கள் குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். இதில் ஆண்டவரே, நாங்கள் வாசித்து தெரிந்து புரிந்து கொள்க போகிற காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யும். தொடர்ந்து எங்கள் குடும்பத்தை அதிகமாய் கட்ட உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் பலவீனர்கள், உம்முடைய பலத்தினாலே எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, சீக்கிரமாக நான் சொல்லி முடிக்கிறேன். விசேஷமாக நீங்கள் முதல் பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் போது தியாகம், அதாவது தியாகம் தான் கிறிஸ்தவர்களுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் போது அவர்கள் தியாகம் செய்ய வேண்டும். ஒரு போதகர் ஒரு திருச்சபையுடைய வளர்ச்சிக்கென்று சொல்லி அவரை தன் வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டும். ஒரு ஆசிரியர் ஒரு பிள்ளையோடைய வளர்ச்சி, ஒரு பிள்ளையோடைய சக்ஸஸ்ஃபுல்க்கு, ஒரு பிள்ளையோடைய சந்தோஷத்திற்கு மட்டுமில்லை, அந்த பிள்ளை நல்லபடியாக வளர வேண்டும், நல்லபடியாக கல்வியில் சிறந்து வழங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆசிரியர் தியாகம் செய்ய வேண்டும். ஒரு தாயானவள் ஒரு மகனுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சில ஆசை பாசத்தை காரியங்களை அவர் என்ன செய்ய வேண்டும், தியாகம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்துவானவர் கூட தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்ததினாலே தான் இன்றைக்கு நீங்களும் நானும் சந்தோஷமாய் பிழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலே நாம் யாவரும் தியாகம் செய்வதற்காக இன்று அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் தியாகம் செய்து ஒவ்வொருவருடைய ஆசை பாசத்திற்கு விட்டு கொடுத்து வாழ்வது தான் குடும்பமாக இருக்கிறது. கணவனும் மனைவியும் விட்டு கொடுக்காதபடிக்கு தியாகம் செய்யாதபடிக்கு இருப்பார்கள் என்று சொன்னால் குடும்பங்கள் கட்டப்பட முடியாது. இன்றைக்கு வருகிற குடும்பங்களெல்லாம் பார்க்கும்போது நாம் பெரியவன் நீ பெரியவன் என்று சொல்லி சண்டை போட்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலை வருகிறதுனாலே இன்றைக்கு பாதிக்கப்படுவது யார் தெரியுமாங்க? உங்களுடைய பிள்ளைகள். இன்றைக்கு பிள்ளைகள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், குடும்பங்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், குடும்பங்கள் பலமாய் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு முக்கியமாய் தேவைப்படுகிறது என்னவென்று சொன்னால் தியாகம் செய்ய வேண்டும். நேரத்தை குடும்பத்திற்கென்று தியாகம் செய்ய வேண்டும். ஒருவர் அமர்ந்து பேச வேண்டும். அப்பொழுது நிச்சயமாகவே த sacrifice தியாகமானது அந்த குடும்பத்தை பலப்படுத்தும், அந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்தும், அந்த குடும்பத்தை மகிழ்ச்சிப்படுத்தும்.
இன்றைக்கு கிறிஸ்தவராக இருக்கிற நீங்களும் நானும் சந்தோஷமாக இருப்பதற்கு முக்கிய காரணமே கிறிஸ்து தன் வாழ்க்கையை தியாகம் செய்தார் இந்த சிலுவையிலே. அதனாலே நாம் யாவரும் இன்றைக்கு பிழைத்திருக்கிறோம் பிரியமான. அதே போல் அவர் நம்மளை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளை அவர் கட்டி ஆசீர்வதித்து போயிருக்கிறார். இன்றைக்கி நம்மளும் அந்த நிதியிலே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம குடும்பங்கள் ஆசீர்வதிக்க முடியும். பிரியமானவர்களே, வாட் மேக்ஸ் அ ஃபேமிலி ஸ்ட்ராங்? எந்த காரியமானது குடும்பத்தை பலமாய் கட்ட முடியும் என்று சொன்னால் ஒரு 5 காரியங்களை நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். 1வது லேர்னிங், கற்றுக் கொடுத்தல். 2வது லாயல்ட்டி, உண்மைத்துவம். 3வது அன்பு, லவ். அடுத்தது லாஃப்டர், சிரித்து சந்தோஷமாக இருக்கிறது குறித்து. அடுத்தது லீடர்ஷிப், தலைவத்துவம். இந்த 5 காரியங்களும் குடும்பத்திற்கு மிக அவசியமாய் தேவைப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த 5 காரியங்களும் ஒரு குடும்பத்தில் இருக்கும் என்று சொன்னால் அந்த குடும்பம் நிச்சயமாகவே பலமாக கட்டப்பட்ட ஒரு குடும்பமாய் தான் இருக்கும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் பெரியமானங்களே. இன்றைக்கு குடும்பம், விசேஷமாக ஒரு குடும்பத்தில் குடும்பம் நமக்கு ஒரு முக்கியம் என்று சொல்லி கருதுகிறவர்கள் யாராக இருக்கிறீர்களோ உங்கள் குடும்பம் நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். இன்றைக்கு வேலைகள் மற்ற காரியங்களுக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமே தவிர, மற்ற காரியங்களுக்கு தான் அதிகமான நேரங்களை கொடுக்கிறோமே தவிர, அநேகமான நண்பர்களை பார்க்க போகிறோம், வெளியே போகிறோம், சினிமாவுக்கு போகிறோம், நிறைய இடத்துக்கு நாம் போவதற்கு நேரம் இருக்கிறது. ஆனால் குடும்பத்தோடு அமர்ந்திருந்து ஜெபிப்பதற்கும் குடும்பத்தோடு அமர்ந்திருந்து சந்தோஷமாய் சிரித்து பேசுவதற்கும் இன்றைக்கு இந்த உலகத்திலே நேரங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மையாக இருக்கிறது. இந்த நம் குடும்பத்திலே நம்மளுடைய தாய் தகப்பன் மற்றும் குடும்பத்தில் இருக்கிற நமக்காக எவ்வளவு தியாகங்கள் செய்திருப்பார்கள் என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு குடும்பத்திற்கு முக்கியத்துவத்தை அதிகமாய் கொடுக்கிறவர்களாய் நாம் இருப்போம் பிரியமானவர்களே. நம்ம குடும்பங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும். எதற்காக என்று சொன்னால் நம் குடும்பம் உடையாதபடிக்கு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒற்றுமையின் ஆவி குடும்பத்துக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் நம்ம குடும்பமானது நிச்சயமாகவே கட்டப்பட வேண்டும். அது மட்டுமில்லை, அதிக தியாகங்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். நேரம் தாமதிக்காதபடிக்கு முதல் காரியத்திற்கு நாம் போவோம். ஒரு குடும்பம் பலனாய் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் முதல் குணாதிசயம் என்னவென்று சொன்னால் கற்றுக் கொடுத்தல், லேர்னிங். ஒரு குடும்பத்தில் நீங்கள் பார்க்கும்போது அந்த குடும்பம் தான் ஒரு நபருக்கு எப்படியாய் பேச வேண்டும், எப்படியாய் நடந்து கொள்ள வேண்டும், எப்படியாக ஒரு மனிதனோடு கூட சம்பாஷிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கின்ற முதல் ஆரம்பம் குடும்பத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அப்பொழுது ஒரு நபரை பார்க்கும்போது அந்த நபரை பார்த்து நம்ம இடத்தில் பேசும்போது அந்த குடும்பம் எப்படியா இருக்கிறது என்று சொல்லி சில நேரத்தில் கணிக்க முடியும். அப்பொழுது அந்த குடும்பத்திலே எப்படியாக பேசுகிறார்களோ அதுதான் அந்த பிள்ளைகளும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களும் அதை கை கொள்வார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு குடும்பமானது நமக்கு என்ன காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது? குடும்பமானது எந்த காரியங்களை நமக்கு பேசுவதற்கு கற்றுக் கொடுக்கிறது? இன்னைக்கு குடும்பமானது எந்த காரியங்களை பார்ப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறது? எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், பிற்பாடு உள்ளுக்கு போகலாம். அந்த பிள்ளைக்கு இருந்தால் ஒரு வயது 5லேருந்து ஒரு 6 வயது இருக்கும். அந்த பிள்ளை ஒரு நாள் ஒரு சினிமா பாடலை பாடிக்கொண்டு அந்த தாயிடத்திலே ஓடிக்கொண்டு வரும்போது அந்த தாய் அந்த பிள்ளையை சுமந்து தூக்கி கொண்டு, ஐயோ என் பிள்ளை எவ்வளோ அழகாக பாடுகிறது பாரு என்று சொல்லி சந்தோஷப்படுகிறாங்க. ஆனால் அந்த பிள்ளை பாடின பாடலுடைய அர்த்தம் கேட்டிங்கன்னா இச்சையோடைய உச்சமாக இருக்கிறது. அவ்வளோ அசிங்கமான ஒரு பாடலை அந்த பிள்ளை பாடும்போது அந்த தாயானவள் தூக்கி அந்த பிள்ளையை கொஞ்சுகிறாள். ஆனால் நிச்சயமாய் பார்க்கும்போது அந்த பிள்ளைக்கு ஒரு வயது வரும்போது ஒரு இச்சையின் சுவாபத்துக்குள்ளாக அதை மாட்டிக்கொள்ளும் போது அந்த பெற்றோர்கள் அந்த நேரத்தில் கண்ணீர் வடிப்பது வீண் பிரியமானவர்களே. அதனாலே அந்த குடும்பம் என்ன காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதோ அந்த காரியங்களை தான் கடைசி வரையிலும் அந்த பிள்ளைகள் கை கொள்ளப் போகிறது. இன்றைக்கு அநேகர் பார்க்கும்போது என்ன விதமான டெலிவிஷன் ப்ரோக்ராமை நாம் அதிகமாய் சந்தோஷமாய் சிரித்து பார்க்கிறோம். அநேகமாய் கற்றுக் கொடுக்கின்ற காரியங்களை நாம் பார்க்கிறோமா? நம் வாழ்க்கைக்கு புரோஜனமானதை நாம் பார்க்கிறோமா? அநேகமாய் நமக்கு பிடித்ததெல்லாம் இந்த காலகட்டத்தில் டபுள் மீனிங் ஜோக்ஸ். ஒரு சினிமா படத்தில் டபுள் மீனிங் ஜோக்ஸ் வந்துருச்சுன்னா உளுந்து சிரிக்கிறோம். ஆனால் அது நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது? உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது? இன்றைக்கு குடும்பம் உடைவதற்கு காரணம் என்ன? கற்றுக் கொடுத்தல் சரியான கற்றுக் கொடுத்தல் இல்லை, கிறிஸ்துவோடைய கற்றுக் கொடுத்தது இல்லை, சீஷர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த விதமான கற்றுக் கொடுத்தல் நம் குடும்பத்திற்குள்ளாக வரவில்லை.
நம்ம குடும்பங்களுக்கு உள்ளாக பார்க்கும்போது, திருச்சபைக்கு வரும்போது சோஸ்திரம் ஆண்டவருக்கு நன்றியெல்லாம் சொல்கிறோம். ஆனால் குடும்பத்துக்குள் வரும்போது அதை கை கொள்வது இல்லாதனாலே, குடும்பத்திற்கு நன்மையான காரியங்களை கற்றுக் கொடுக்காமல் போவதனாலே குடும்பங்கள் அநேகமான காரியங்களை கற்றுக்கொள்ளாமல் போகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 6:21 பார்க்கும்போது, For where your treasure is, there will your heart be also. எந்த இடத்துல பொக்கிஷம் இருக்கிறதோ அந்த இடத்துல தான் உங்கள் இருதயம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது எந்த காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்களோ அதை தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கை கொள்ளப் போகிறீர்கள். இன்றைக்கி குடும்பம் ஸ்ட்ராங்காக கட்டப்படாதபடிக்கு, பலமாய் கட்டப்படாமல் இருப்பது எதனால் என்று சொன்னால், கற்றுக் கொடுக்கின்றது ஆண்டவருக்கு விருப்பமாக இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்காமல் இருப்பதினாலே, ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாய் நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, நீங்கள் பலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நன்மையான கைட்ஸ், நன்மையான டிவி ப்ரோக்ராம்ஸ், நன்மையான காரியங்கள், நன்மையான வார்த்தைகள், நன்மையான பிஹேவியர், கிறிஸ்துவை போல யாவற்றும் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு குடும்பமாய் நீங்கள் வர வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக அந்த கற்றுக் கொடுத்தல் உங்கள் குடும்பத்தை ஒரு ஜெயம் எடுக்கின்ற ஒரு பாதைக்கு அது கொண்டு போகும். பிரியமானவர்களே, அடுத்தது நீங்கள் பார்க்கும்போது இரண்டாவது சுபாவமானது உண்மைத்துவம். ஒரு குடும்பத்தில் இருக்கிற தலைவர்களோ, ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு யாராக இருந்தாலும் உண்மையாய் பேசுவது, உண்மையாய் ஒரு மனிதருக்கு உண்மையாய் காரியங்களை சம்பாதிப்பது, உண்மையாக ஒரு காரியத்தை செய்வது, இதெல்லாம் எந்த இடத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம்? குடும்பத்திலிருந்து தான் கற்றுக்கொள்கிறோம். உண்மை இல்லாத மனிதர்கள் எப்படி உருவாகுகிறார்கள்? குடும்பத்திலிருந்து உருவாகுகிறார்கள், சொசைட்டியிலிருந்து உருவாகுகிறார்கள். பழகும்போது அந்த பழக்க வழக்கங்களை குடும்பம் கவனிக்காமல் போவதனாலே அந்த குணாதிசயங்கள் அவர்களுக்குள்ளாக பெருகிறதை நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக ஒரு ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹேவ் a sense of loyalty and devotional towards the family members. ஒரு பலனாக இருக்கின்ற ஒரு குடும்பமானது அவர்களுக்கு இந்த உண்மைத்துவம் அவர்கள் குடும்பத்துக்கு நேராக அது இருக்கும். அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். எந்த நேரத்திலும் கூட ஒருவருக்கொருவர் உண்மையாக அவர்கள் இருப்பார்கள். ஒரு பாதிப்பு, ஒரு சண்டையோ சச்சரவோ குடும்பத்திற்கு நேராக நிகழும்போது வரும்போது ஒரு விட்டு கொடுக்காதபடிக்கு அவர்கள் பேசுவார்கள். முன்னுக்கு ஒரு பேச்சு, பின்னுக்கு ஒரு பேச்சு பேசாதபடிக்கு உண்மையான காரியங்களை பேசுகிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இன்பத்திலேயோ துன்பத்திலேயோ, சுகத்திலேயோ சுகவீனத்திலேயோ, ஜெயத்திலேயோ தோல்வியிலேயோ, எல்லா நேரத்திலேயும் இந்த குடும்பங்கள் எந்த சூழ்நிலை கடந்து போனாலும் ஒன்றாக கைகோர்த்து உண்மையாக நிற்பார்கள். ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கிறவர்கள் இந்த உண்மைத்துவத்தை அவர்களுக்குள்ளாக அவர் கற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது கூட விசேஷமாக அந்த குடும்பத்துடைய உறவை அது என்ன பண்ணோம்? அது பெருகும் என்று சொல்லி, பெருகுவதற்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உண்மையை பேசுகிறவர்கள் ஆண்டவருக்கு அதிக விருப்பமானவர்கள். உண்மையாய் வாழ்கிறவர்கள் ஆண்டவருக்கு மிகவும் விருப்பமானவர்கள். என்ற ஆண்டவர் உண்மையுள்ள தேவன், உத்தமன் உள்ள தேவன். God is righteous. அவர் நீதியின் தேவன். இன்றைக்குமே உண்மையாக, லாயலாக, உத்தமமாக இருக்கின்ற ஒரு தேவனாக அவர் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நம்ம குடும்பத்தில் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்ம குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார், நம்மளை வழி நடத்துவார். நீதிபதிகள் 21:21 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இதிலையும் அதிகமாக உண்மைத்துவத்தை குறித்து தான் போடப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள். உண்மையாக குடும்பத்தில் உண்மையாக நீங்கள் இருக்கும்போது உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்தது பார்க்கும்போது அடுத்த குணாதிசயம் அன்பு. பிரியமானவர்களே, அன்பு இல்லாத மனிதன் இந்த உலகத்திலே இல்லைங்க. யாவருக்கும் அன்பு இருக்கிறது. ஆனால் இந்த அன்பானது எப்பொழுதும் இருக்கிறதா? அதுதான் ஒரு கேள்விக்குறி. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மூட் ஸ்விங் சொல்லுவாங்க. சில நேரத்தில் அன்பாக பேசுவாங்க, சில நேரத்தில் கோவப்படுவாங்க. அந்த அன்பானது கடைசி வரையிலும் அந்த குடும்பத்துக்கு நேராக, அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு மேலே இருக்கும் போது தான் அது அந்த குடும்பத்தை பெல்னாய் கட்டுவதற்கு அது உதவி செய்யும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லவ் இஸ் அட் த ஹார்ட் ஆஃப் த ஃபேமிலி. ஒரு அன்பு ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருடைய இதயத்திலும் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த அன்பை அவர்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். அந்த அன்பை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
உண்மையான அன்பை நீங்கள் பார்க்கும்போது அந்த அன்பானது உண்மைத்துவத்தை கற்றுக் கொடுக்கும், ஹானஸ்டி, புரிந்துணர்வுகளை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும், ஒருவரை மன்னிக்கின்ற குணத்தை கொண்டு வரும். அப்போ குடும்பத்துக்குள்ளாக பிரச்சனைகள் வந்தாலும் அதை புரிந்து கொள்கிற பக்குவத்தை அந்த குடும்பத்திற்கு கொண்டு வந்து தாரும், சமாதானத்தை கொண்டு வந்து தாரும். அந்த குடும்பத்தை பிரச்சனைகள் வந்தாலும் ஒருவருக்கு மனக்கசப்பு கஷ்டங்கள் வந்தாலும் அதை மன்னிக்கின்ற ஒரு குணத்தை அந்த அன்பானது கொண்டு வரும். ஏனென்று சொன்னால் இந்த அன்பு ஆண்டவருடைய அகாப்பையின் அன்பாக இருக்கும் என்று சொன்னால் அது எந்த ஒரு கலப்படம் இல்லாதபடிக்கு பியோர், அதாவது உண்மையான ஒரு அன்பாக அது இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த அன்பு ஆட்டோமேட்டிக்கலி நமக்குள்ளாக வராது பிரியமானவர்களே. இதற்கென்று நாம் சில எஃபர்ட் நாம் போட வேண்டியதாக இருக்கிறது. நாம் சில வேலைகளை செய்ய வேண்டும். எஃபர்ட் போடாமல் எந்த ஒரு காரியமும் நமக்கு கிடைக்காது. அதனால் எஃபர்ட் போட்டு தான் அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏதாவது ஒரு காரியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நாம் தியாகம் செய்ய வேண்டும், அதற்காக நாம் சில எஃபர்ட் போட வேண்டும். அப்பொழுது நம் குடும்பம் சந்தோஷமாக இருப்பதற்கு அது ஆண்டவர் வழிகளை திறந்து கொடுப்பார். Loving family shares activity and express a great deal of gratitude for one another. ஒரு உண்மையாக ஒரு அன்பாய் இருக்கிற குடும்பமானது அநேக விதமான நேரங்களிலே ஒருவரை நன்றி செலுத்தி, ஒருவர் செய்கின்ற வேலைகளிலே ஒருவருக்கு நன்றி செலுத்தி, ஒருவர் சந்தோஷமாய் அன்பு கூறுகிறவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பெருமானங்களே, ஒருவர் நம்ம நேசிக்கும் போது அவர்கள் தவறு செய்தாலும் கூட அந்த இடத்திலே போய் அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்து, அவர்கள் சில நேரத்தில் சில காரியங்களை பேசும்போது நீங்கள் பார்ப்பீங்களா, சிலவர்களுக்கு ஆங்கிலம் வராது, சிலவர்களுக்கு தமிழ் சரியாக பேச வராது, சிலவர்களுக்கு சில காரியங்களை படிக்க முடியாது, சிலவர்களுக்கு பாட முடியாது, சிலவர்களுக்கு சில குணாதிசயங்கள் இருக்காது. ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் எஃபர்ட் போட்டு சில காரியங்களை செய்யும்போது குடும்பத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க, சில நேரத்தில் கேலி செய்வாங்க. ஐயோ பாரு எப்படி பேசுகிறா, ஐயோ அப்படி இல்லைங்க, நல்லா செஞ்சுருக்கிற, நல்லா செய்கிறையா, கீப் இட் அப், இன்னும் வா, இன்னும் நல்லா செய் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவான காரியங்களை அன்போடு கலந்து அவர்களுக்கு நாம் சொல்லும்போது அவர்களும் அப்படியாக மற்றவர்களுக்கு பாசிட்டிவான காரியங்களை கற்றுக் கொடுப்ப ஒரு மனிதனாக அவர்கள் எழும்புவார்கள். இன்றைக்கு நீங்கள் அவங்களை டீமோட்டிவேட் பண்ணி உன்னால் முடியாது, உன்னால் செய்ய முடியாது என்று சொன்னால் அவர்களுக்குள்ளாக அன்பு இருக்காது பிரியமானங்களே. ஒரு விதமான வெறுப்பு அவர்களுக்குள்ளாக வந்துவிடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வெறுப்பு வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாகவே ஒருவருக்கு ஒருவர் நேரங்களை எடுத்து பாசிட்டிவான ஆட்டிடியூட், பாசிட்டிவான காரியங்களை கற்றுக் கொடுத்து நீங்கள் ஒருவர் குடும்பத்தில் தாங்கும்போது நிச்சயமாய் ஆண்டவருடைய அன்பானது வரும். ஆண்டவருடைய அன்பு உங்கள் குடும்பத்தை வந்து சேரும்போது, அந்த குணாதிசயங்கள் உங்கள் குடும்பத்தில் வரும்போது உங்கள் குடும்பம் வித்தியாசமான ஒரு குடும்பமாக, ஒரு பலனான ஒரு குடும்பமாக அது மாறும் என்று சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இறுதியாக போவதற்கு முன்பாக 4வது பாயிண்ட் நீங்கள் பார்க்கும்போது லாஃப்டர் நான் தெரிந்தனே, ஒரு சிரிக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. லாஃப்டர் இஸ் அ குட் ஃபேமிலி மெடிசன். இன்றைக்கி நம்ம அநேகமாய் சிரிக்க மறந்து விட்டோம். இன்றைக்கி அநேகமாய் நாம் சிரிக்கிறது எதற்காக சிரிக்கிறோம்? ஒரு மனிதனை கேலி செய்து அதிகமாய் சிரிக்கிறோம். ஒரு மனிதனை தள்ளிவிட்டதுக்கு பிற்பாடு சிரிக்கிறோம். அந்த சிரிப்பை குறித்து பேசவில்லை. ஒருத்தன் கஷ்டப்படும் போது அவன் கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறார்கள், அதை குறித்து நான் பேசவில்லை. நான் பேசுகிற சிரிப்பானது குடும்பத்தோடு சந்தோஷமாய் மகிழ்ந்து சமாதானமாக குடும்பத்தில் இருக்கும்போது வரும் பாருங்கள் ஒரு சந்தோஷத்தின் சிரிப்பு, அதை குறித்து நான் பேசுகிறேன். நேரத்தில் ஜோக்ஸ் பேசிக்கொண்டு அவர்கள் ஒரு சிரித்து அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற டென்ஷன்ஸ் எல்லாத்தையும் வெளியாக்குவதற்காக சில பாசிட்டிவான காரியங்களை செய்கின்ற ஒரு சிரிப்பை குறித்து நான் பேசுகிறேன். இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்மளுடைய லாஃப்டர் சிரிப்பானது அநேகருக்கு நாம் கற்றுக் கொடுப்பதில்லை, நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதில்லை. நம் பிள்ளைகளிடத்தில் விழுந்து விழுகிறோம், நம் பெற்றோரிடத்தில் எரிந்து விழுகிறோம், நம் பெற்றோரிடத்தில் கோவப்படுகிறோம், பிள்ளைகளிடத்தில் கோவப்படுகிறோம், சிரிப்பதில்லை. அவர்களுக்கு அதனாலே ஒரு வெறுப்பு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் குடும்பங்கள் கட்டப்பட முடியாது. பிள்ளைகளை பார்க்கும்போது ஏசி கொண்டே இருப்பது, பிள்ளைகளை பார்க்கும்போது அந்த பிள்ளைகளை அமர வைத்து அந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷமான காரியங்களை சொல்லி அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து சிரிப்பது அநேக குடும்பத்தில் குறைவாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த குடும்பம் முதலாக அவர்களுடைய டென்ஷன் எல்லாத்தையும் குறைத்து அவர்கள் சந்தோஷமாய் சிரிக்கின்ற ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும்.
ஆண்டவர் இந்த பூமியிலே அவர் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரே தவிர டென்ஷனான காரியத்தை கொண்டு வந்து நமக்கு கொடுக்கல. இன்றைக்கி நீ தான் சிலுவை சுமக்கணும், நீ தான் எல்லாம் செய்யணும்னு சொல்லி எல்லாம் டென்ஷன் எல்லாம் காரியம் கொடுத்து நம்மளை ஆண்டவர் டென்ஷன் படுத்தாதபடிக்கு நம்மளை ஆண்டவர் சமாதானமாக சந்தோஷமாக இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். அதனால் நம்ம எப்போல்லாம் சிரிக்க வேண்டுமோ அந்த இடத்துல சிரித்து குடும்பத்தை ஒரு நல்ல பாதையிலே நடத்துகிற ஒரு குணாதிசயம் நம் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது என்று சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு குடும்பமானது பாசிட்டிவான காரியங்களுக்காக சிரிக்காதபடிக்கு சந்தோஷப்படாதபடிக்கு இன்றைக்கி அநேக விதமான நெகட்டிவான காரியங்களை குறித்து தான் நாம் சிரித்து கொண்டு இருக்கிறோம். சொன்னவனமாக தேவையில்லாத ஜோக்ஸை பார்த்து கொண்டு தேவையில்லாத காரியங்களை பார்த்து கொண்டு அதற்காக நாம் அதிகமாய் சிரிக்கிறோமே தவிர சந்தோஷமாய் குடும்பத்தில் நேரங்களை செலவு செய்து ஆண்டவரை குறித்து பேசி ஆண்டவருடைய நாம மகிமைக்கு என்று சொல்லி அதே சமாதானத்தோடு அந்த விதமான ஒரு வாழ்க்கையை வாழாதபடிக்கு போவதனாலே நிச்சயமாகவே நம் குடும்பத்தில் ஒரு பாண்ட், அதாவது ஒரு குடும்பம் கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலை இல்லாதபடி போகிறது, சமாதானம் இல்லாதபடி போகிறது, ஆனந்தம் இல்லாதபடி போகிறது, கஷ்டங்களும் டென்ஷனும் தலையில் கொண்டு வந்து வைத்து கொண்டு நம்மளும் சிரிக்காதபடி குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்காதபடிக்கு ஒரு நரக வாசலுக்குள் போகிறது பண்ணுமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு பரலோக வாசலை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் பரலோக வாசல் எப்படியாக இருக்கும்? சந்தோஷமாய் சிரித்து சமாதானமாய் இருக்கும். அந்த வீட்டுக்கு போகிறவர்கள் ஆண்டவரோடு கூட சந்தோஷமாய் மகிழ்ந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியம் இந்த பூலோகத்தில் உங்கள் குடும்பம் ஒரு பரலோகத்தின் அனுபவத்தை உங்கள் குடும்பங்கள் அது சந்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும், கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், சிரித்து அகமகிழ்ந்து கர்த்தருக்குள்ளாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இது ஆண்டவருக்குள் கட்டப்பட்ட குடும்பம் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முடியும். பிரியமானவர்களே, கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 126 2வது வசனம் கூட இந்த குடும்பத்தை குறித்து தான் அதிகமாய் பேசுகிறது. அதை நீங்கள் வாசித்து நீங்கள் தியானம் செய்து அதை நீங்கள் மெமரி வேர்ஸாக உங்களுடைய வாழ்க்கையில் வைத்துக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக கடைசியாக நீங்கள் பார்க்கும்போது லீடர்ஷிப், தலைமைத்துவம். இன்றைக்கு திருச்சபையிலே தலைமைத்துவம் எடுப்பது ஒரு காரியம். ஆனால் குடும்பத்திலே தலைமைத்துவத்தை கற்றுக் கொடுப்பவர் யார்? நம்ம குடும்பம் விசேஷமாக இந்த தலைமைத்துவத்தை அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலே ஒரு பொறுப்பான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு குடும்பம்தான் ஒரு ரோல் மாடலாக இயங்க வேண்டும். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு பிள்ளை வளரும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு லீடர்ஷிப்புடைய தகுதிகளை நீங்கள் கற்றுக் கொடுக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு கைட்லைன் கொடுக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளை வளரும்போது ஒரு சிறப்பான ஒரு தலைவத்துவத்தில் அந்த பிள்ளை அமர முடியாது. என்று சொன்னால் குடும்பம்தான் முதலாக தலைவத்துவத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் இந்த வேலை செய்வது, அந்த வேலை செய்ய, இந்த காலத்தில் இது செய்யணும், அது செய்யணும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கும் போது தான் திருச்சபைக்கு வரும்போது அந்த பொறுப்பு உணர்ச்சிகள் அவர்களுக்குள்ளாக அதிகரிக்கும் என்று சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். அதனாலே அதிகமாக குடும்பமே நீங்கள் ஒருவருக்கொருவர் கற்றுக் கொடுங்கள். ஒருவருக்கொருவர் கற்றுக் கொடுத்து அவர்களை ஃபோர்ஸ் பண்ணாதபடிக்கு அவர்களை புரிந்து கொண்டு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுக்கும் போது அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். நாளைக்கு பின்காலத்தில் அவர்கள் ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டுவதற்கென்று சொல்லி தலைத்துவத்திற்கு அமர்வதற்கு குடும்பம் நீங்கள் தான் முதல் படியை எடுத்து வைக்க வேண்டும். பெரியமா, உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் இந்த சீஷ தலைவத்துவத்தை கற்றுக் கொடுக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் தலைவத்துவத்தில் அமர முடியும். ஆனாலும் சிறப்பான ஒரு தலைவராக அவர்கள் வர முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு பலனாக ஆண்டவருக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கிற ஒரு குடும்பமானது அவர்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் ஒரு டிசிஷன் மேக் பண்ணுவதற்கு அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். எப்படியாக அது செய்ய வேண்டும், எப்படியாக ஒரு தலைவராய் உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு வண்ணமாக அந்த குடும்பத்தை அவர்கள் வழிநடத்துவார்கள் என்று சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இந்த 5 காரியங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதா? இப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக உங்களோட குடும்பம்
அப்படி உங்கள் குடும்பம் இந்த 5 காரியங்களும் கை கொள்கின்ற குடும்பமாக இருக்கும் என்று சொன்னால், இதை நீங்கள் ஒரு நாள் மட்டுமே கை கொண்டு வாழ்வதை பற்றி நான் சொல்லவில்லை. உங்கள் வாழ்வு கடைசி நாள் வரையிலும் இது உங்கள் வாழ்விலே இருக்க வேண்டும், உங்கள் குடும்பத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் குடும்பம் ஆண்டவருக்குள்ளாக பலனாய் இருக்கும். எந்த விதமான சத்ரு உங்கள் குடும்பத்துக்கு நேராய் வந்து நின்னாலும் என் ஆண்டவருடைய நாமத்தினாலே அந்த சத்ரு உங்கள் குடும்பத்தை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் என்று சொன்னால், ஆண்டவருக்கு மேலாய் கட்டப்பட்டிருக்கின்ற குடும்பத்திற்கு அவரே தலைவராயிருந்து உங்கள் குடும்பத்தை நடத்தி செல்கிறவராய் அவர் காணப்படுகிறார். அதனாலே உங்கள் குடும்பத்தை ஆண்டவருக்கு விருப்பமான குணாதிசயங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டும்போது நிச்சயமாய் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் குடும்பம் செழிப்பாக இருக்கும். உங்கள் குடும்பம் நிச்சயமாகவே அடுத்த மனிதர்களுடைய பார்வைக்கு ஒரு சாட்சியான ஒரு குடும்பமாக இருக்கும். குடும்பத்திற்கு நன்மையான காரியங்களை கற்றுக் கொடுங்க, நன்மையான காரியங்களை குறித்து பேசுங்க, நன்மையாய் ஜீவிங்க. இன்றைக்கி நமக்கு தலைவராக இருக்கிறோம், நம்ம தலைவராக இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறோம் என்று சொல்லி மனிதர்கள் பார்க்கிறார்கள், ஆண்டவரும் பார்க்கிறார். இன்றைக்கி நீ என்ன விதமான வார்த்தையை பேசுகிறார், எந்த விதமான காரியங்களை நீ அதிகமாக உச்சரிக்கிறாய், எங்கே போகிறாய், எல்லா காரியங்களும் ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறார். அதனாலே குடும்பத்தில் இருக்கிற தலைவர்கள் உங்கள் குடும்பத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் முதலில் நீங்கள் கட்டப்பட வேண்டும். நீங்கள் தலைவர் கட்டப்பட்டதற்கு பிற்பாடு தான் உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டுவதற்கு பிரயாசம் எடுக்க முடியும் பிரியமானவர்களே. அதனாலே தலைவர்களும் குடும்பத்தில் இருக்கிறவர்களும் நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக கட்டப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நிச்சயமாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதை கை கொண்டு நீங்கள் வாழுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். டிஎம்சி பூச்சோங் திருச்சபை இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பமும் வெற்றி சிறந்த குடும்பமாக, கிறிஸ்துவுக்குள்ளாக வெற்றி சிறந்த ஒரு குடும்பமாக, ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட குடும்பமாக, அநேகமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்று தான் என்னுடைய போதகராக இருக்கிற என்னுடைய விருப்பமாம் வாஞ்சியமாக இருக்கிறது. அதனாலே நம் குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும். அதற்காக நாம் ஏதாவது ஒரு எஃபர்ட் ஏதாவது நாம் எடுக்க வேண்டும், செய்ய வேண்டும். நிச்சயமாகவே நம் குடும்பங்கள் ஆண்டவருக்குள்ளாக கட்டப்பட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நீங்கள் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருங்க. கேள்விகள் இருக்கிறது, அந்த கேள்விகள் நீங்கள் படித்து நீங்கள் அதுக்கு பிற்பாடு நீங்கள் குடும்பத்தோடு நீங்கள் பேசலாம். Are you committed to spending time with your family? நீங்கள் குடும்பத்தோட நேரங்களை செலவு செய்வதற்கு கமிட்டடாக இருக்கிறீங்களா? அப்படி இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா எந்த வகையில் நீங்கள் கமிட்டடாக இருக்கிறீங்கன்னு சொல்லி பேசுங்க. வாட் டஸ் யோர் டைம் வித் யோர் ஃபேமிலி லுக் லைக்? உங்களுடைய நேரத்தை எப்படியாக இப்பொழுது உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செலவு செய்கிறீங்க? எந்தெந்த நேரத்துக்கு நீங்கள் செலவு செய்கிறீங்க? எவ்வளோ நேரம் செலவு செய்கிறீங்க? பேசுங்க. பேசும்போது தான் நம்ம செய்கின்ற காரியங்களும் செய்யாத காரியங்களும் வெளியே வரும். அதிலிருந்து தவறுகளிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். we can learn from the mistake and then அதை நம்ம திருத்தி கொள்ள முடியும். நம்ம குடும்பத்தை நாம் நிச்சயமாய் கட்ட முடியும். இஸ் ஃபேமிலி அ ப்ரையாரிட்டி இன் யுவர் லைஃப்? உங்கள் குடும்பம் உனக்கு முக்கியமாக இருக்கிறதா? முதலாக அதிக ஒரு மெயினாக இருக்கிறதா? உன் குடும்பம் தான் உனக்கு ஒரு முக்கியமாக இருக்கிறதா? அதோடைய கமிட்மெண்ட் என்ன விதமான கமிட்மெண்ட்? நீங்கள் குடும்பத்தை முக்கியம்னு சொன்னால் எது விதமான கமிட்மெண்ட் குடும்பத்திற்கு நீங்கள் எடுக்கிறீங்க? அதை குறித்து நீங்கள் பேசுங்க. அடுத்தது, ஹவு ஸ்ட்ராங் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் இஸ் யுவர் ஃபேமிலி? எவ்வளோ பலமாகவும் எவ்வளோ ஒரு வெற்றி சிறந்த உங்களோட ஒரு குடும்பமாக உங்கள் குடும்பம் இருக்கிறது? எப்படி உங்கள் குடும்பத்தை ஒரு வெற்றி சிறந்த குடும்பம் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? எக்ஸாம்பிள், உங்கள் குடும்பமானது ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களும் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்துற கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கை கொள்கிற ஒரு குடும்பமாக இருக்கிறதா? கடவுளுக்கு பயந்து வாழ்கின்ற ஒரு குடும்பமாக இருக்கிறதா? அப்படி இருக்கும் என்று சொன்னால் அதுதான் சக்ஸஸ்ஃபுல் என்று சொல்லப்படுகிறது. ஸோ எப்படிப்பட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் குடும்பம் இருக்கிறது நீங்கள் பேசுங்க பிரியமானவர்களே. இறுதியாக இந்த வார்த்தையை வாசிங்க. ஃபேமிலி டைம் இஸ் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் யூ கேன் மேக். நீங்கள் எவ்வளையோ சொத்து, எவ்வளையோ பணம், எவ்வளையோ ஜுவல்லரிஸ் இதெல்லாம் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போவது கிடையாது. அதனாலே உங்கள் குடும்பத்திலே ஒரு சந்தோஷத்தையும், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எவ்வளோ நேரங்களை நீங்கள் செலவு செய்கிறீர்களோ அதுதான் பிரியமானவர்களே உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட். அதுதான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தெரியுமா? ஒரு குடும்பத்தோடு நேரம் செலுத்துவது தான். மற்றதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பாதி தான்.
சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் குடும்பமானது நமக்கு முழுமையான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இன்றைக்கி கிறிஸ்து எப்படி ஒரு குடும்பத்தை கட்டினாரோ, எப்படி கிறிஸ்து நம்மளை காப்பாற்றி ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்தாரோ, அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் குடும்பத்துக்கு நிறைய வைத்திருக்கிறார். சந்தோஷத்தை தேடி எங்கெங்கேயோ போகிறாங்கங்க. சந்தோஷத்தை தேடி சிலவர்கள் சந்தோஷம் வேணும்னு சொல்லி பப்க்கு போகிறாங்க, ப்ரோஸ்டிடியூஷனுக்கு போகிறாங்க. சந்தோஷம் அதுலேருந்து டெம்பரவரியான ஒரு சந்தோஷத்தை தேடி உலகம் முழுவதும் ஜனங்கள் அலைந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான சந்தோஷம் எங்கே தெரியுமாங்க இருக்குது? குடும்பத்துக்குள்ளாக இருக்கிறது. உன் குடும்பத்தை நீங்கள் அழகாக கட்டி ஆண்டவருடைய செயல் உன் குடும்பத்தை வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், குடும்பத்திற்கு நல்ல நேரத்தை செலவு செய்வீர்கள் என்று சொன்னால், யுவர் ஃபேமிலி இஸ் அ ஹெவன். உங்கள் குடும்பம்தான் ஒரு பரலோகம். பிரியமானவர்களே, இப்பொழுது பூமியிலே பரலோகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், உங்கள் குடும்பத்தை நீங்கள் சந்தோஷமாய் நடத்தி உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் இருக்கும்போது அதில் உங்களுக்கு ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அது தரும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருக்கு குடும்பம் இல்லாமல் இருக்கிறது. அதனாலே குடும்பம் இல்லாதவர்களுக்கு தான் அந்த வழி தெரியும். குடும்பம் இருக்கிற நீங்கள் இப்பொழுது அந்த குடும்பத்தை கனப்படுத்தி குடும்பத்தோடு நேரத்தை செலவு செய்யுங்க. நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிற உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைகள், உங்களுடைய மருமகள்கள் மற்றும் தாய் தகப்பன், சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும், மாமா, சித்தப்பா, அத்தை, சித்தி, எப்படிப்பட்ட சொந்தமாக இருந்தாலும் சொந்தத்தை சேர்த்து கொள்வோம், சொந்தத்தை சம்பாதித்து கொள்வோம், சந்தோஷமாக இருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சொந்த குடும்பத்தை அதிகமாய் நீங்கள் ஜெபத்தில் வைத்து நீங்கள் எப்பொழுதுமே ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் நீங்கள் காணப்பட வேண்டும். அப்பொழுது நிச்சயமாகவே உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பெலனாய் கட்டுவார். பிரியமானவர்களே, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை வழி நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபைக்காய் இரக்கத்திற்காக நன்றி. இந்த நாளிலும் கூட விசேஷமாக ஒரு பெலனாக ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் 5 காரியங்களை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நிச்சயமாகவே ஒரு கற்றுக் கொடுத்தல், ஒரு குடும்பத்தில் கற்றுக் கொடுத்தல் முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வண்ணமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னீர். 2வது, எப்படி ஆண்டவர் உண்மையாக உற்றமமாய் வாழ்ந்தீரோ அந்த உண்மைத்துவத்தை வாழ எங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அடுத்தது அன்பு, உங்களுடைய அன்பு கள்ள கபடம் இல்லாத உண்மையான அன்பு, அந்த அன்பு இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீர். அடுத்தது சந்தோஷம், லாஃப்டர், சிரிப்பாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர். அடுத்தது லீடர்ஷிப், தலைவத்துவத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இந்த 5 காரியங்களும் குடும்பம் கை கொள்ளும் போது ஒரு பலனடைந்த ஒரு குடும்பமாக கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்க முடியும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தலை வணங்குகிறோம். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் குடும்பத்திலே இன்றைக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்படிப்பட்ட எங்கள் குடும்பத்தை, எங்கள் திருச்சபையில் இருக்கிற குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். அந்த குடும்பத்தில் உடைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மறுபடியும் சேர வைத்து ஆசீர்வதியும். குடும்பத்தில் ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் இல்லாதபடிக்கு, உம்முடைய சந்தோஷம் இல்லாதபடிக்கு அநேக குடும்பங்கள் பிரச்சனைக்குள்ளாக மாட்டிக்கொண்டிருக்கிறது. அந்த குடும்பத்திற்கும் ஒரு விடுவு காலத்தை கொண்டு வர நாங்கள் ஜெபிக்கிறோம். கணவன் மனைவி பிரிந்திருந்தாலும், குடும்பங்கள் பிரிந்திருந்தாலும் மறுபடியும் யாவரையும் கர்த்தர் ஒன்று சேர்க்க நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் கட்டப்படட்டும் சுவாமி, தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படட்டும். இழந்து போன சந்தோஷத்தை மீட்டு தருவதற்காக பூமிக்கு நீர் வந்தீரே. மறுபடியும் ஆண்டவரே, குடும்பத்துக்குள்ளாக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வந்து தாரும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் யாவரும் கட்டப்படும் போதுதான் நிச்சயமாகவே எங்களை பார்த்து மற்றவர்களும் கட்டப்படுவார்கள். ஆண்டவரே, எங்களை ஒரு சாட்சியாக, ஒரு கருவிகளாக பயன்படுத்தும். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் வராத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.